என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெப நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் நாம் இதை போல கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிற ஜெபங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நம்முடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்றும் என்று நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். இது ஆண்டவர் கொடுத்த தரிசனம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் எங்களோடு கூட தோள் கொடுத்து நிற்கிறதற்காக நான் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன், உங்களை பாராட்டுகின்றேன். இன்றைக்கும் நாம் இந்த ஜெப நேர நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய கிருபை இரக்கத்துக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெபநேர நிகழ்ச்சியை உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். இந்த 1 மணி நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்க வேண்டுமோ கர்த்தர் எங்களை பாரப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்மோடு கூட நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். நாங்கள் ஏற்ற வேளையில் வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்களோடு கூட தங்கி இருங்க. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் பரலோக தேவனுக்கு முன்பதாக தூபமாய் நறுமணமாய் கடந்து சென்று பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்களும் உற்சாகமாய் எங்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த வாருங்கள். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி,
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. ஆமென். கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். உமக்கு நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இன்றைக்கு ஜெபத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வசனம்தான் இந்த வசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் தாவீதுக்கு என்ன கிருபைகளை கொடுத்தார்? ஏராளமான கிருபைகளை கொடுத்தார். அதில் ஒன்று, கர்த்தர் அவருடைய சந்ததியை குறித்து அவருக்கு கொடுத்த வார்த்தையும் திட்டங்களும். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஓரிரு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 12 ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். 15 உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இந்த வேத பகுதிதான் தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் வார்த்தைகள். என்ன சொல்லுகிறார்? உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது சாலமோனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அதே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஏனெனில் வசனம் சொல்லுகிறது, நீ பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது என்று சொல்லியிருக்கு. அப்படியானால் தாவீதுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு சந்ததி எழும்பும். அந்த சந்ததிக்கு என்னவெல்லாம் கிருபை தேவன் தருகிறாராம்? அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அந்த சந்ததி நிலை பெற்றிருக்கும், கர்த்தரால் நிலை பெற்றிருக்கும். அதை அடுத்து என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அதாவது அந்த சந்ததி தேவன் மேல் தாகமுள்ள ஒரு சந்ததியாயிருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஆலயத்தின் காரியத்தையும் விரும்புகிற ஒரு சந்ததியாயிருக்குமா. இதுதான் தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை. ஆனால் ஆண்டவன் நமக்கு சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களோடு கூட நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். அதை அடுத்து 15 வசனம் சொல்லுகிறது, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். கிருபையால் நிலைத்திருக்கிற ஒரு சந்ததி. இது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு சந்ததி. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார். இதுதான் தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபைகள். சரி, நமக்கு இந்த வார்த்தை எப்படி சொந்தமாகும்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த கிருபை சொந்தமாகும். உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னார், நிலைப்படுத்துவேன் என்று சொன்னார், ராஜாசனம் நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னார், ராஜாசனம் நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னார், கிருபையை விலக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படி என்றால்
இந்த கிருபையை நாம் உரிமை பாராட்டி ஜெபிக்க முடியும். இந்த நாட்களிலே நீங்கள் உங்கள் சந்ததிக்காக இந்த வாரமெல்லாம் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க போகிறீர்கள். தாவீதுக்கு அருளின கிருபையை எனக்கும் என் சந்ததிக்கும் தாங்கப்பா. என் நாட்கள் நிறைவேறி நான் பூமியின் தூளிலை நித்திரை பண்ணும் பொழுது கூட என் சந்ததி எழும்ப வேண்டும், தேவனை சேவிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் ராஜ்யத்துக்கும் எடுத்த காரியத்திலே உற்சாகம் காட்ட வேண்டும், கிருபையில் நிலை பெற்ற சந்ததியாய் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஜெபம். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தாவீதின் சந்ததியை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். முதலாவதாக சங்கீதம் 89:30 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது ஜெபக்குறிப்பிற்கு ஆதாரமாக ஒவ்வொரு நாளும் நாம் வசனத்தை அடிப்படையாய் வைத்து தான் ஜெபிக்க போகிறோம். வசனத்தை அடிப்படையாக வைத்து ஜெபிக்கிற ஜெபம்தான் வல்லமையுள்ளதாய் இருக்கும். சங்கீதம் 89, இது கூட தாவீதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான். வாசியுங்கள். 30. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி. ஆண்டவர் தாவீதின் சந்ததியிடத்திலே எதை எதிர்பார்த்தார் தெரியுமா? அவன் பிள்ளைகள் கர்த்தருடைய நியாயத்தின்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் ஒருவேளை அவன் பிள்ளைகள் நியாயத்தை விட்டு விலகுவார்கள் என்றால் என்று ஒரு எச்சரிப்பையும் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது, our children should walk according to God's words. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும். இதற்காகத்தான் நாம் முதலாவது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும், வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. இந்த குறிப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்யலாம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி எங்கள் பிள்ளைகளை இப்படி சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீதுக்கு அருளிலே நிச்சயமான கிருபைகளை அருளுவேன்னு சொன்ன தேவன் எங்கள் பிள்ளைகளை இப்படி சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் உடைய கிருபையை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையினால எங்கள் பிள்ளையை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய கர்த்தாவே உடைய கிருபையின் கீழே எங்க பிள்ளைகளை வைத்து கொள்ளுங்கப்பா. உங்க சட்டைகளின் நிழலில் எங்க பிள்ளைகளை வைத்து கொள்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்போது அப்பா உங்க சட்டைகளின் கீழ் உங்களுடைய கரத்தின் கீழே மறைத்து கொள்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு தாவீதுக்கு அருள நிச்சயமான கிருபைகளை அதிகமாய் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது சொல்லி அந்த விலகாத கிருபை எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்கள் ஜீவனை பார்க்கிறோம் உம்முடைய கிருபை மேலானது என்று நாங்கள் தியானிக்கிறோமே ஆண்டவரே. இந்த மேலான கிருபை எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத கிருபை எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. நிச்சயமான கிருபைகளை எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகள் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று யோபு சொல்கிறார் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் கண்களோட உடன்படிக்கை பண்ணட்டும், நாவோடு உடன்படிக்கை பண்ணட்டும், கால்களோடு உடன்படிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தில். உலகத்தோட உடன்படிக்கை வேண்டாம்ப்பா, உலகத்தோட எண்ணத்தினோட உடன்படிக்கை வேண்டாம், உலகத்தினுடைய ஆசா பாசனோட இச்சைகளோடு மாயைகளோடு உடன்படிக்கை வேண்டாம் ஆண்டவரே. என் தேவனுடைய உடன்படிக்கை எங்கள் பிள்ளைகள் வளரட்டோம்ப்பா. உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே மாறாத நிச்சயமான எங்களை விட்டு விலகாத கர்த்தாவே தேவனுடைய கிருபை எங்க பிள்ளைகளை ஆண்டவரே இந்த வேலையில மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறோனோ தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வேத வசனத்தில் தியானிக்கிறோமே ஆண்டவரே. இந்த வேலையில நாங்கள் எங்களை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுய சக்தியை அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை சார்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை சார்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சந்ததிகளை உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவையில்லாத காரியங்களை எங்கள் பிள்ளைகள் ஈடுபடாதவாறு ஆண்டவரே
ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை என் தேவன் மீட்டுக் கொள்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையினாலே எங்கள் பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செட்டைகள் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர் சர்வவல்லுடைய நேரில் தங்குவான் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய நேரில் உம்முடைய செட்டைகளில் மறைவில் உம்முடைய கர்த்தாவி கிருபைகளுடைய மறைவிலும் என் பிள்ளைகள் தங்கி இருக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்து வந்து போகிற கிருபை அல்ல ஆண்டவர், தங்கி இருக்கணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளோடு உங்களுடைய கிருபை எப்பொழுதும் தங்கி இருக்கணும் ஆண்டவர். எம்மா சீஷர்கள் உம்மிடத்துல சொல்லும்போது ஆண்டவரே எங்களிடத்துல தங்கிரும் என்று சொன்னாரே ஆண்டவரே. அப்படியா எங்களுடைய பிள்ளைகளிடத்துல உடைய கிருபை தங்கி இருக்க வேண்டுமா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை முழுவதுமா உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை வைத்து நீங்க பெரிய காரியங்களை செய்யப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோங்க நல்ல ஜெபமுள்ள பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கலாமா? கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டாவதாக ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுகிறார். அந்த வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இந்நாட்களில் பிள்ளைகளுக்கு உலகம், உலகத்தின் ஆவி, அவிசுவாச வழிகள், மார்க்கம் இவைகளுக்கும் ஆண்டவருடைய மார்க்கத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை அறிய முடிகிறதில்லை. பெரும்பாலான பிள்ளைகளுடைய ஐக்கியம் உலகத்தில் உள்ள மக்களோடும் உலக காரியங்களோடும் இருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். 17 நாம் வாசிக்கிறோம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்நாட்களிலே பிள்ளைகளுக்கு உலகம், மாமிசம், பிசாசு கடத்த காரியங்களிலே நாட்டம் அதிகமாக இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் அசுத்த ஆவிகளோடு கூட தொடர்பு கொள்ளுகிற சில கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள். மரித்தவர்களோடு பேசுவது, வான மண்டலங்களில் உள்ள அசுத்த ஆவிகளோடு கூட தொடர்பு கொள்வது மற்றும் பல மந்திரிக காரியங்கள், இவைகளிலே ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ளும்படி போய் கடைசியிலே பிசாசின் பிடியிலே சிக்கி மீள முடியாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லா டிமானிக் ஆக்டிலிருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டும். உலகத்தில் உள்ள அசுத்த ஆவிகள், உலகத்தின் ஆசா பாசங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்ற உணர்வை தேவன் தான் கொடுக்க முடியும். ஆகவே இந்த குறிப்பிற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நல்ல ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது பிள்ளைகளை கட்டியிருக்கிற எல்லா விதமான இப்படிப்பட்ட ஸ்நேகங்கள், உறவுகள் இதெல்லாம் கட்டு அறுக்கப்பட வேண்டும். இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? இதற்காக நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் உமக்கு பிரியமான பிள்ளைகள் தகப்பனே. ஓ ஹalleluya. உடைய பிள்ளைகளை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சத்ரு எந்த விதத்திலும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு, ஒரு சிந்தனையை மாற்றாதபடிக்கு, தொடாதபடிக்கு, எந்த ஒரு பாவ காரியங்களை, இச்சையான காரியங்களுக்கு அவர்கள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தரை மீட்டெடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக காரியம் சிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒரு விஷயா நீர் கண்ணோக்கி பார்த்து அந்த பாவ காரியம் அவளை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டுகள் எல்லாம்
எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. அவர் எண்ணங்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. சத்துரு கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே விலகட்டும் அப்பா. சத்துருவின் எல்லா கட்டுகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே. கர்த்தருடைய கரம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக. ஓ விடுவிக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தொடுவதாக. ஓ உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிந்தனையில கட்டப்பட்டிருக்கும் எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே கட்டிந்த புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படி அங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவ காரியங்கள், உலக காரியங்கள், ஓ தேவையில்லாத காரியங்களுக்கு அவர்கள் இடத்தை கொடுத்து அப்பா அவருடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பார்த்து உம்முக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக அவர்களை தேவன் மாற்றமிடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஓ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை இருதயத்தில் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்ருவை எந்த விதத்திலும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு உம்முடைய கரத்தை எடுவென்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலையை தேவன் இந்த நாளை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றம் இந்த வேளையிலே தேவன் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தீய காரியங்களை எல்லாவற்றுக்கும் தேவன் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உடைய செட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி தீங்கு அணுகாதபடிக்கு உமக்கு உகந்த பிள்ளைகளாக, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வேளை முதல், இந்த நேரம் முதல் கர்த்தர் நீர் கொடுக்க போவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மாற்றத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் சொந்த கண்கள் காணப்போகிறது. உம்முடைய நாமம் மகிமைப்பட போவதற்காக நன்றி தகப்பனே. எல்லா துதிக நமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்புறமாக இயேசு மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எஸ் லார்ட். எங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீர் விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி. அசுத்த ஆவிகளோடு கூட மீடியத்தோடு தொடர்பு கொண்டு ஆண்டவரே இரவு நேரங்களில் ஆண்டவரே மந்திர காரியங்களை செய்து ஆண்டவரே அசுத்த ஆவிகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் விடுதலை செய்கிறதற்காய் நன்றி. அறியாமல் போய் சிக்கிக் கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை செய்வீராக. விச்சஸோடு தொடர்புடைய பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. சூனியத்தோடு மந்திரவாதத்தோடு தொடர்புடைய பிள்ளைகள் விடுதலை அடைவார்கள் ஆக. தேவையற்ற மாந்திரிகங்களிலே இன்வால்வ் ஆயிருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அவிசுவாசிகளோடு விசுவாசிகளுக்கு பங்கு ஏது என்று சொல்லியிருக்கிறது. அவிசுவாச நண்பர்களோடு இணைக்கப்பட்டு சோல் டைஸில் கட்டி கிடக்கிற பிள்ளைகளுடைய எல்லா சோல் டைஸ் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சோல் டையும் இயேசுவின் நாமத்தில் கட்டு அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அந்த அவிசுவாசிகளோடு உள்ள உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்படுவதாக. அவர்களுடைய உறவுகள் விசுவாச மார்க்கத்தாரோடு இணைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவில்லை ஆண்டவரே. பேலியாளின் கூட்டத்தோடு எங்கள் பிள்ளைகள் எங்கேயாவது மாட்டியிருப்பார்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து தேவன் விடுவித்துக் கொண்டு வரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. உலகம், மாமிசம், பிசாசு, அசுத்த ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகளோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் இந்த வேளையில விடுதலை அடைகிறதற்காய் நன்றி. நாங்கள் அவர்களை ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசுவுக்கு உரியவர்களாய் அவர்களை மாற்றுகிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஆண்டவரே உம்முடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை இந்த பிள்ளைகளின் மேல் வீச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்ததற்காய் நன்றி அப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெப வேளையில் உங்கள் குடும்பத்தில் யாராவது பிள்ளைகள் இப்படிப்பட்ட மாந்திரிகள் மற்றும் அசுத்த கிரியைகளோடு இணைந்து கட்டப்பட்டு இருப்பார்கள் என்றால் பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய மகனை, என்னுடைய மகளை, இப்படிப்பட்ட சோல் டையில் சிக்கி கிடக்கிற என் பிள்ளையை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு மகனும் மகளும் அந்த அவிசுவாச கட்டிலிருந்து விடுதலை அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு நன்றி அப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார்.
விடுதலை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தேவன் விடுதலையை கொண்டு வருவார். அந்த காரியத்திற்காகத்தான் நாம் இப்படி கூடி ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ ஆராதனையில் எங்கேயோ வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் வசனத்தையே கேட்காத உலகத்தில் எவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதம் என்றால் என்ன என்று தெரியாது, இயேசுடைய ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாது. ஆனால் நல்ல இருதயமுடைய வாலிப பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே இரட்சகர் இயேசு நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷனோடு கூட பேசுகிறார். வசனம் 3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். ஆண்டவருக்கும் நிக்கோதேமுக்கும் இடையில் நடக்கிற உரையாடல். நிக்கோதேமு இஸ்ரவேல் போதகனாய் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ரட்சிப்பை பற்றி தெரியவில்லை. இன்றைக்கு 2 விதமான கூட்டம் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து அறியாமல் இருக்கிறது. ஒன்று, கர்த்தரையே அறியாத பிள்ளைகள். அவர்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு தெரியாது, அதன் மேன்மை தெரியாது. 2வது, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றும், இங்கே ஆண்டவர் சொல்கிறார்களா, நீர் இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் உனக்கு இது தெரியாதா என்று கேட்கிறார். ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆராதனையில் பங்கு பெறுகிறார்கள், ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள பிள்ளைகள், எவ்வளவோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ரட்சிப்பு என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெப நேரத்தில் உங்கள் உறவினர்களில் அல்லது உங்கள் அயலகத்தாரில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் பெயரை சொல்லி ஜெபிக்க வேண்டும். We are going to pray for that. Hallelujah. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த வேளையில் ஆண்டவரே அடுத்த தலைமுறையினருக்காக ஜெபிக்கிற பாரத்தை ஆண்டவரே எங்கள் மேல் ஊற்றுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய எல்லா ஜெனரேஷன்ஸையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை அறிகிற அறிவினால் ஆண்டவரே, அப்பா வாலிப பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாத வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் முதலாவது ஜெபிக்க பாரப்படுகிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய அன்பு அவர்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அன்பு ஆண்டவரே அவர்களுக்குள் இந்த வேளையில வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில உம்மை அறியாத ஆண்டவரை ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவினால் அவர்கள் ரட்சிப்பை ஆண்டவரை கண்டடையட்டும் தகப்பனே. ஆவியானவர் உம்முடைய அன்பை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவரே அப்பா உம்மை அறிய கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பு, உம்முடைய கல்வாரி அன்பு இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளையின் மேல ஊற்றப்படட்டும் தகப்பனே. அப்பா, ரட்சிப்பை கண்டடைய கிருபை தாங்க. இந்த ரட்சணியத்தின் சந்தோஷம் அவர்கள் மேல் ஊற்றப்படட்டும் தகப்பனே. அப்பா, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே நீங்க விடக்கூடாதுப்பா இந்த வேளையில ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பின் அந்த சால்வை அப்பா ஒவ்வொரு பிள்ளையின் மேல ஆண்டவரே போடப்படுவதாகப்பா, போடப்படுவதாக. அப்பா, உம்மை அறியட்டும் ராஜா. உம்முடைய அன்பை ருசிக்கட்டும் ஐயா. உமக்குள் வேர்பற்றட்டும் ஐயா. அப்பா, ஞானஸ்தானம் பெறட்டும் தகப்பனே. உம்முடைய ராஜ்ய பணிக்காக எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் எழுப்புங்கப்பா. அப்பா, இந்த வேளையில நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்களில எங்கள் கண் காண ஆண்டவரே அப்பா உம்மை அறியாத பிள்ளைகள் நாங்கள் அறிந்து கொண்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று ஆண்டவரே அப்படி ஒரு சேனை ஆண்டவரே எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும் ராஜா. நீங்க கிரியையை இந்த வேளையில நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பக்கத்துக்கு மாத்திரமல்ல, இதை கேட்கிற ஆண்டவரே தூரத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கேட்கிற ஒவ்வொருவர்கள் குடும்பத்திலும் ஆண்டவரே இப்படி அறியாதவர்கள் இருப்பார்கள், அண்டை வீடுகளில் இருப்பார்கள் ஐயா, அண்டை தேசங்களில் இருப்பார்கள் அப்பா. இந்த வேளையில ஆவியானவர் கிரியை செய்வீராக, ஆவியானவர் கிரியை
செய்வீராக. அப்பா உம்முடைய கரங்களில் ஆண்டவரே உம்மை அறிந்தும் ஆண்டவரே அப்படியே காணாதது போல இருக்கிற எங்களுடைய ஆண்டவரே அறிந்த ஆண்டவரே கிறிஸ்தவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆலயத்துக்கு வருகிறார்கள் ஐயா. அப்பா உம்முடைய பேர் கிறிஸ்தவர்களாய் நிக்கிற எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்காக வந்து பெயருக்காக நிற்கிற பிள்ளைகள் இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே, இனி வருகிற நாட்கள் தோட்டப்படுவார்களாக. அப்பா நீர் தோட்டுவீராக. ஆலயத்துல வந்து நிற்கும் போதே உம்முடைய ஆண்டவரே கல்வாரி அன்பு அவர்களை தோட்டட்டும் ஐயா. உம்முடைய அன்பு தோட்டட்டும் ராஜா. அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் ஆண்டவரே, ஒரு கல்வாரி அன்பு ஊற்றப்படும் போது உம்முடைய தொடுதல்ல ஒரு தெய்வீக மாற்றம் எங்களுக்கு வேணும்பா, வேணும். எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்பா. ரட்சிப்பின் அனுபவம் மீண்டும் அவர்களுக்கு புதுப்பிக்கப்படுவதாகப்பா. வேதத்தை திறந்து வாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா உம்மை அண்டி வாழ உமக்குள் ஜீவிக்க கற்று கொடுங்க ஆண்டவரே. பிறருக்கு அவர்கள் சாட்சியாய் நிற்க வேண்டும்பா. அப்பா நீங்க கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அப்பா ஒரு வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவாப்பா? உம்முடைய வசனத்தினால் தானே. உம்முடைய வசனம் அவர்களை தொடட்டும் ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தை பிள்ளைகளை தொடட்டும் ராஜா. பரிசுத்தம் என்று எழுதுங்கப்பா, ரட்சிப்பு என்று எழுதுங்கப்பா, மீட்பு என்று எழுதுங்கப்பா. ஒரு பிள்ளைய கூட ஆலயத்துக்கு வர்ற ஒரு பிள்ளை கூட தூங்கிட்டு இருக்க கூடாதுப்பா. இனி வருகிற நாட்களில் ஒரு எழுப்புதல் எங்கள் பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எழும்புவார்களாக, எழும்பி காலூன்றி நிற்பார்களாகப்பா. அப்பா நீங்க கிரியை செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வரும் நாட்களில் நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்க வேண்டும்பா. அப்பா நீங்கள் செய்ய போற பெரிய காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு எதிரான எல்லா ஆயுதங்களும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு முழு உலகத்திலும் வாலிபர்களை ரட்சிக்க போகிறதற்காய் கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்கள். 5 கண்டங்களில் வாழுகிற எல்லா வாலிபர்களும் கர்த்தருடைய அன்பை அறிய வேண்டுமே ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வட அமெரிக்காவில் இருக்கிற வாலிபர்களுமே அறியட்டும், தென் அமெரிக்காவில் இருக்கிற வாலிபர்களுமே அறியட்டும், ஆப்பிரிக்காவில் வாழுகிற வாலிபர்களுமே அறியட்டும், ஐரோப்பிய தேசத்தில் வாழுகிற வாலிபர்கள் ஆண்டவரேமே அறியட்டும் ஆண்டவரே. ஆசியாவில் உள்ளவர்களுமே அறியட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்களுமே அறியட்டும், எல்லா தீவுகளிலும் இருக்கிற மக்கள் ஆண்டவரே வாலிபர்களுமே அறியட்டும் ஆண்டவரே. ஒரு நிக்கோதேமுடைய மனக்கண்களை திறந்து அவரை உம்முடைய சீடனாய் மாற்றியது போல உம்மை அறியாத பிள்ளைகள் வாலிபர்கள் இந்த நாட்களை தொடப்படுவார்களாக, தொடப்படுவார்களாக. ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை தொடுவீராக. இயேசுவின் ரத்தத்தை அவர்கள் மேல் நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். சத்துரு அவர்களை ஆண்டவரை பிடித்து வைக்க முடியாது. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை சத்துரு பிடித்து வைக்க முடியாது. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொன்னி உம்முடைய ஆத்துமாக்களை பிசாசு பிடித்து வைக்க முடியாது ஆண்டவரே. சிலுவையில் எல்லாருக்காக ரத்தத்தை சிந்தின ரட்சகரே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ரட்சிக்கணும். கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கணும் ஆண்டவரே, கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கணும் ஆண்டவரே. பட்டணங்கள் தோறும் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே, கிராமங்கள் தோறும் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே, வீதிகள் தோறும் எழுப்புதல் வரட்டும், சபைகள் தோறும் எழுப்புதல் வரட்டும். சபையில் இருக்கிற வாலிபர்களுக்குள் உங்க அக்கினியை ஊற்றுகிறதற்காய் நன்றி. ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்க ஜெபங்கள் விருதாவாய் போகாது. ஹல்லேலூயா. நேரலையில் கலந்து கொள்கிற உங்கள் சபையில் உள்ள வாலிபர்களுக்காய் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏன் சர்ச்சில் இருக்க வாலிபர்கள் ஆண்டவரை தொடுங்க ஆண்டவரே. எங்க சபையில் இருக்கிற வாலிபர்களுமே அறியட்டும் ஆண்டவரே, உம்மண்டை நெருங்கி சேரட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மாற்றங்களை கர்த்தர் செய்ய போகிறதற்காய் நன்றி. கட்டுகளை அறுத்து விடுவித்து ஆண்டவரே சபையில் இருக்கிற வாலிபர்கள் எழும்ப போறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே.
நானும் மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. சொல்லுங்க வாய திறந்து. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. ஐயா உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எங்க பிள்ளைங்கள்லாம் உங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆமாண்டவரே, உங்க கூட இருக்கிற வாலிபர்கள், உம்மை நேசிக்கிற வாலிபர்கள், உங்களை பின்பற்றுகிற வாலிபர்களை எழுப்ப போறதற்காய் நன்றி. இயேசுவின் பின்னாக பைத்தியங்களாய் மாறிவிடுகிற வாலிபர்களை எழுப்புங்கப்பா. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் படவையும் வலையும் விட்டு உங்க பின்னாடி வந்தது போல ஒரு கூட்ட வாலிபர்கள் இந்த நாட்கள்ல வரப்போகிறதற்காய் மக்கு நன்றி. கர்த்தர் எல்லாரையும் இழுத்து கொள்ள போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காய் நன்றி. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் செய்வார். இன்னும் ஓரிரு காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அடுத்த வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயும் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவர் இஸ்ரவேலிலே ஜனங்களெல்லாம் வந்து கேட்டதினால் ராஜாவை தெரிந்து கொள்ள ஆண்டவரும் தீர்மானித்தார். ஆகவே சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு வருகிறார். ஈசாயின் வீட்டிலே மூத்த குமாரர்கள் 7 பேர் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து வருகிறார்கள். ஆண்டவர் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவன் சாமுவேலுக்கு முன்பதாக கொண்டு வரப்படவில்லை. ஈசாயின் எண்ணங்கள் என்ன? இந்த 7 பிள்ளைகள் அழகானவர்கள், திடகாத்திரமானவர்கள், இவர்கள்தான் ராஜாவாகுவதற்கு தகுதியானவர்கள் என்று நினைக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் வனாந்தரத்தில் இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அங்கே ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. இன்றைக்கு லீடர்ஸ் ஹிடன் லீடர்ஸாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களுக்குள் பல தலைமைத்துவ குணங்கள் மறைந்து இருக்கிறது. ஆனால் அந்த தலைமைத்துவ குணங்களை உலகமும் உலகத்தின் காரியங்களும் பறித்து கொண்டு விடுகிறது. நன்றாய் வாசிக்கிறவர்கள் இயேசுவுக்காய் வாசிப்பதில்லை. நன்றாய் பாடுகிறவர்கள் கிறிஸ்துவுக்காக பாடுவதில்லை. அவர்கள் உலகத்தில் வேறு எங்கெங்கோ சில துறைகளிலே பணம் வருகிறது, புகழ் வருகிறது என்பதற்காக அங்கே போய் சிக்கி கிடக்கிறார்கள். ஆனால் ஒரு வனாந்தரத்தில் இருந்த தாவீது கொண்டு வரப்பட்ட போது அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். ஆண்டவர் அவனை அரசனாய் மாற்றினார், உயர்த்தினார். அவனை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டினார், பல பாடல்களை எழுதினார். முதலாக இசைகளையெல்லாம் கொண்டு வந்து தேவனை துதிக்கிற ஒரு ஆராதனையை அறிமுகப்படுத்தியதே தாவீது. இப்படிப்பட்ட தலைமைத்துவ குணமுடைய பிள்ளைகள்
தீர்க்க தரிசன அபிஷேகம், அப்போஸ்தல அபிஷேகம், மேய்ப்பர்களுடைய அபிஷேகம், போதக அபிஷேகம், சுவிசேஷ அபிஷேகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுவித்து கொண்டு வர வேண்டும். 1 சாமுவேல் 16:11 வசனத்தின்படி the hidden leaders should come out. ஆண்டவர் வெளியே கொண்டு வரணும். மறைந்திருக்கிற அந்த தலைவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வரணும். உங்கள் வீட்டில் கூட அப்படி சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்கள் குடும்பத்திலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறார்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக ஓரிரு ஆண்டுகளில் கர்த்தர் அந்த பிள்ளைகளை நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். அவர்கள் ஆண்டவருக்காய் பிரகாசிப்பார்கள். அதற்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை பாரத்தோடு ஏறெடுக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அடுத்த தலைமுறையினருக்காக ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே பாரத்தை கொடுத்து எங்களை ஜெபிக்க வைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமா இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மறைந்திருக்கிற வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்களில் வெளியே கொண்டு வருவீராக. தேவனால் முன்குறிக்கப்பட்ட வாலிபர்கள் இந்த நாட்களிலே வெளியே வருவார்களாக. கர்த்தர் தெரிந்து கொண்ட வாலிபர்களை கர்த்தர் நீர் இந்த நாட்களில் உமக்கென்று பயன்படுகிற பாத்திரங்களாக கர்த்தர் நீர் வெளியே கொண்டு வர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, மறைந்திருக்கிற எல்லா தாளந்துகளையும் இயேசுவின் நாமத்தினால வெளியே வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் நீர் வைத்த அழைப்பும் அபிஷேகமும் மாறாதவைகள் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று எரேமியாவுக்கு அழைப்பை கொடுத்த தேவன், அந்த அழைப்பிலே அவனை நிலைநிறுத்தின தேவன், அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்து அவனை உமக்கென்று பயன்படுத்தினது போல அநேக எரேமியாக்களை இந்த நாட்களில் கர்த்தர் எழுப்புவீராக. பவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இன்றைக்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கடைசி காலத்திற்கென்று நீர் தெரிந்து கொண்ட வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புவீராக. வாலிப சேனைகள் எழும்பட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுவிசேஷகர்களை கர்த்தர் எழுப்புவீராக. மேய்ப்பர்கள் எழும்புவார்களாக, போதகர்கள் எழும்புவார்களாக, சுவிசேஷகர்கள் எழும்புவார்களாக, அப்போஸ்தலர்கள் எழும்புவார்களாக. 5 வித அழைப்பை உள்ள ஆண்டவரே மறைந்திருக்கிற வாலிபர்களை இந்த நாட்களில் கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. ஊழிய அழைப்புக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குடும்ப தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து ஜெபிக்கிறோம். பிசாசின் தடைகளை உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனால் அநாதி காலத்திற்கு முன்பே குறிக்கப்பட்ட வாலிபர்களை இந்த நாட்களில் கர்த்தர் நீர் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக. வரங்களை கர்த்தர் தருவீராக. வல்லமைகளை கர்த்தர் தருவீராக. இந்த நாட்களிலே தேவனுக்காக பயன்படுகிறவர்களாக ஒவ்வொருவரை கர்த்தர் நீங்க எழுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கடைசி காலிலே பேதுருக்களும் தீமோத்தேயுக்களும் தீத்துக்களும் எழும்பட்டோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி கால சந்ததி சந்திக்கப்படுவதற்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே தேவனால் முன்குறிக்கப்பட்ட வாலிப சகோதர சகோதரிகளை கர்த்தர் இந்த நாட்களில் நீங்க எழுப்புங்கப்பா. ஊழிய அழைப்பை கொடுத்து ஆண்டவரே அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவன் உம்முடைய கயிற்றினால கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே, ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் நீர் இந்த நாட்களிலே கொண்டு வர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மறைந்திருக்கிற காலங்கள் எல்லாம் முடியட்டும் அப்பா. தேவனுக்காக சுடர் விடுகிற பிரகாசிக்கிற நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்கிற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை இந்த மாலை நேரத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் ஆண்டவரை சுடர் விடுகிற பிரகாசிக்கிற விளக்காக ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்களை எழுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க ஆண்டவரே இந்த காரியங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு பாரத்தோடு இந்த நாட்களில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தின் நாட்களிலேயே அதை எங்கள் கண்கள் காண போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலே கர்த்தர் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சபைகளும் கர்த்தர் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். மறைந்திருக்கிற வாலிபர்களை கர்த்தருக்காக பயன்படுகிறவர்களாக இந்த நாட்கள் நீர் வெளியே கொண்டு வர போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்கள். இப்பொழுது இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் அல்ல,
ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்முடைய சந்ததியில் எழும்ப போற பிள்ளைகளை தேவன் இப்படிப்பட்ட வைராக்கியமுடையவர்களாய், தேவனுக்காய் சுடர் விடுகிற நட்சத்திரங்களாய் ஆண்டவர் எழுப்பி தர வேண்டும். வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் சந்ததியில் இருந்து மோசேக்களை எழுப்புங்கப்பா, என் சந்ததியிலிருந்து யோசேப்புக்களை எழுப்புங்க ஆண்டவரே, தெபோராக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, என் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் ஆண்டவரே எஸ்தர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, அக்கில்லாக்கள் பிரிசில்லாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, பவுல் தீமோத்தேயு போன்றவர்களை எங்க சந்ததியில எழுப்புங்க ஆண்டவரே. தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா, வைராக்கியமுள்ள பிள்ளைகளை எழுப்புங்கப்பா ஆண்டவரே. எங்கள் தலைமுறைகளில் இருந்து பெசலையல்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, சாலமோனை போல தேவ ஆலயத்தை கட்டுகிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தை தன்னுடைய சகலவற்றாலும் தாங்குகிற ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தரப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தரப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனுஷரை பிடிக்கிறவர்களை எங்கள் சந்ததியிலிருந்து எழுப்ப போறதற்காய் நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை மட்டும் இருக்கிற, கர்த்தருடைய வருகை மட்டும் இருக்கிற எங்கள் தலைமுறைகளுக்காய் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைமுறையில் இருந்து தலைவர்கள் எழும்பட்டும், தலைமைத்துவ பண்புடையவர்கள் எழும்பட்டும், மிஷனரிகள் எழும்பட்டும், ஊழியர்கள் எழும்பட்டும், ஜெப வீரர்கள் எழும்பட்டும், விசுவாச வீரர்கள் எழும்புவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சந்ததிக்கு நாங்கள் வேறு எதையும் சேர்த்து வைக்கவில்லை என்றால் இந்த ஜெபத்தை சொத்தாக சேர்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தலைமுறைகளிலிருந்து தலைவர்களை எழுப்ப போகிறதற்காக நிச்சயமாகவே அந்த நாட்களை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். நமக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பெற்றோரே, உங்களுக்காகவும் நாம் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். சங்கீதம் 139 சங்கீதம் 13 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஒரு குழந்தையை தாயின் கருவிலே உருவாக்குகிறவரும் தேவன். அது பூரண வயதை அடையும் வரைக்கும் காப்பாற்றுகிறவரும் தேவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். ஒரு குழந்தை ஒரு அணுவிலிருந்து உருவாகிறது. ஆனால் அது வெளியே பூரண வளர்ச்சி அடைந்து வரும்பொழுது பிரமிக்கத்தக்க விதமாய், யாரும் உள்ளே தன்னுடைய கரங்களை வைத்து ஒரு சிற்பாசாரியை போல அந்த குழந்தையை உருவாக்குவதில்லை. ஒரு குயவனைப் போல அந்த குழந்தையை வனைவதே இல்லை. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அதான் பிரமிக்கத்தக்க அதிசயம் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். அதை அடுத்து வசனம் சொல்லுகிறது, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. ஒரு குழந்தையின் ஒவ்வொரு அவயவத்தையும் ஒரு சிருஷ்டிகர், ஒரு சிற்பாசாரி போல கர்த்தர் கருவிலே உருவாக்குகிறார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு குழந்தை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை எழுதுகிறாராம். ஒரு நல்ல தகப்பன் போல, இந்த நாளில் இந்த குழந்தை உருவானது, இதன் கண்கள் இந்த நாளில் உருவானது, இதன் செவிகள் இந்த நாளிலே உருவானது என்று படிப்படியாய் அந்த குழந்தையை குறித்த எல்லாவற்றையும் ஆவலோடு பரலோக தகப்பன் எழுதி வைக்கிறார். ஆனால் இப்படி வெளியே வர வேண்டிய குழந்தை கருவிலேயே கொல்லப்படுகிறது, கலைக்கப்படுகிறது. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் எத்தனை பேர் தங்கள் கருவை கலைத்திருக்கிறீர்கள், கருவை கலைத்து இருக்கிறார்கள்.
ஆண்டவர் இவ்வளவு ஆசையோடு இவ்வளவு எதிர்பார்ப்போடு ஒரு குழந்தையை உருவாக்கும் பொழுது என்ன நோக்கத்தோடு உருவாக்குவார்? எரேமியா 1:5 சொல்லுகிறதல்லவா, தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்தெடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். ஆனால் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் உலகத்தை காண்பதற்கு முன்பதாக கருவறையிலிருந்து கல்லறைக்கு சென்று விடுகிறார்கள். சொந்த பெற்றோர் வேண்டாம் என்று அழிக்கிறார்கள். சில காரணங்களுக்காக இது எனக்கு வேண்டாம் என்று அழித்த பெற்றோரில் நீங்கள் ஒருவராயிருந்தால் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஒரு குழந்தை என்பது ஒரு தலைமுறை, ஒரு குழந்தை என்பது ஒரு சந்ததி. ஒரு ஆதாம் இல்லாதிருந்தால் இன்றைக்கு பூமியிலே இவ்வளவு பிள்ளைகள் உருவாகியிருக்க முடியாது. ஆண்டவர் ஒரு குழந்தைக்குள் ஒரு தலைமுறையை பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது, கருவை கலைக்கக்கூடாது. கருவில் உருவாகிற ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தருக்குரியது. அது எத்தனையாவது குழந்தையாக இருந்தாலும் சரி, அதை பெற்றெடுத்து பூமியில கர்த்தருக்காய் வளர்க்க வேண்டியது பெற்றோரின் பொறுப்பு. இந்த அபாஷனை எந்த ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும் செய்யக்கூடாது. இதற்காய் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ. சோதரன் தகப்பனே கத்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா கத்தாவே. சந்ததிகளை நினைக்கிற தெய்வமே, சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, சந்ததிகள் மேல் ஆவியை ஊற்றி அப்பா உமக்காய் எழுப்புகிற தேவனே, அப்பா சந்ததிகளை நேசிக்கிறவரே, சந்ததிகளை கணவனும் மனைவியும் இணைத்து சந்ததிகளை பெரும்படியாகவே குடும்பத்தை உருவாக்குகிற தகப்பனே, அப்பா இந்த வேளையில கூட கத்தாவே இந்த விண்ணப்பத்தை உங்க கரத்துல கொடுக்கிறோம். தேசமெங்கும் உலகமெங்கும் கத்தாவே, குடும்பங்கள்ல கத்தாவே கர்ப்பத்தின் கனி அது உங்களால கொடுக்கப்படுகிற சுதந்திரம் அப்பா. அப்பா அது உங்களால கொடுக்கப்படுகிற சுதந்திரம் தகப்பனே. இந்த கர்ப்பத்தின் கனியை கத்தாவே உருவாக்கின பின்பா கத்தாவே அது வேண்டாம் என்று நினைத்து கத்தாவே எத்தனையோ நிர்பந்தங்கள் நிமித்தமாய் அல்லது கத்தாவே இது இப்போது தேவையில்லை என்று கத்தாவே எத்தனையோ குடும்பங்கள்ல பெண்களை பாத கருவை கலைத்து கொண்டிருக்கிறதை தேவனே நீர் மன்னிப்பீராக. மன்னிங்க தகப்பனே. இந்த அபாஷனுக்காய் கத்தாவே எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் கூட கத்தாவே இதை முன்னே நின்று செய்து கொண்டிருக்கிறது. இது பாவம் என்று அறியாதபடி கத்தாவே குழந்தையை கத்தாவே கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை, அந்த கர்ப்பத்தின் கனியை நாம் அழிக்கிறோன்ற அந்த உணர்வற்று இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் கத்தாவே இப்போது கூட யாரெல்லாம் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் இந்த வேளையில நின்று கத்தாவே நீர் தொடுவீராக தகப்பனே. இது பாவம் என்று உணர்த்துங்கப்பா, அது பாவம் என்று உணர்த்துங்கப்பா. அது கொலைக்கு சமானமாயிருக்கிறது. அதை உணராதபடி கத்தாவே நீங்க கத்தாவே அவயங்கள் உருவேற்படும் போது அதை எழுதி வைத்திருக்கீங்கப்பா. அந்த அவயங்களை உருவாக்குகிற தேவன் நீங்கப்பா. கர்த்தர் உருவாக்கினதை மனுஷனாகிய நாங்கள் அழிக்க கூடாது என்ற உணர்வுள்ள இருதயம்ப்பா. ஓ அந்த வேளையில கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இனி திருமணமாக போகிற குடும்பமா இணைய போகிற எல்லா சந்ததிகள் மேலும் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் சிந்தையும் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அவங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இனி இப்படிப்பட்ட சிசு கொலை பாவங்கள் நடவாதபடி எங்க தேசத்தை காத்து கொள்ளுங்கப்பா. எங்க தேசத்துல இப்படிப்பட்ட ரத்த சிந்தல் இல்லாதபடி கர்த்தாவே தகப்பனே எங்க தேசத்தை காத்து கொள்ளுங்க. இந்தியாவை காத்து கொள்ளுங்க. தமிழ்நாட்டை எங்கள் சென்னை பட்டணத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இனி இப்படிப்பட்ட கத்தாவே கொலை பாதகங்கள் நடவாதபடி தேவனே நீர் குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. யாரெல்லாம் அப்படியாய் கர்ப்பத்தின் கனி வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கூட கத்தாவே இந்த வேளையில் நீ நினைப்பீராக ராஜா. நீ நீங்க தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் கிரியை செய்யுங்க தகப்பனே. உங்க நாமத்தை எங்க தேசத்துல மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டு அப்படியே கிரியை செய்ய போறதற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாமா? வாயை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஒருவேளை ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆண்டவரை அறியாதவர்களும் கூட இந்த ஒரு பாவத்தை செய்யாதபடி கர்த்தர் வரும் நாட்களில் தலைமுறைகளை காப்பாற்ற போகிறதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நம்ம ஜெபிக்கிற நேரம் இது.
தலைமுறைகளை காப்பாற்றுகிற ஒரு தேவன். நீங்கள் இருக்கிற இடங்களில் முடிந்தார் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள், முடியவில்லை என்றால் வசதி போல் அமர்ந்து கொள்ளுங்கள். we are going to pray for your family. என்னோடு இருக்கிற இந்த ஜெப வீரர்களும் உங்களோடு கூட இணைந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாதி ராஜாவை உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெயரை சொல்லி கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி, ஆண்டவரே என் மூத்த பிள்ளைக்காய் ஜெபிக்கிறேன், இளைய பிள்ளைக்காய் ஜெபிக்கிறேன், மூன்றாவது குழந்தைக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை 4-5 குழந்தைகள் இருக்கும் என்றால் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளையின் பெயரை சொல்லி ஜெபிங்க. இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. என் பிள்ளைகள் கர்த்தருக்கு உரியவர்களாய் வளருவார்களாக, கர்த்தருக்கு உரியவர்களாகவே அவர்கள் வேறு பிரிக்கப்படுவார்களாக. சொல்லுங்க, பிள்ளைகள் மேல விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய கிருபையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளைங்க மேல உடைய கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே, உடைய இரக்கம் விளங்கட்டும் ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியால் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை பார்க்கிற எல்லாரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் தலைமுறையின் மேல் ஊற்றுங்கப்பா. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போறதற்காய் ஸ்தோத்திரம், உம்மை அறிந்து கொள்ள போகிறதற்காய் ஸ்தோத்திரம், சத்தியத்தில் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், தேவனுடைய வழிகளை தேட போகிறதற்காய் நன்றி, தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ போகிறதற்காய் நன்றி. பிள்ளைகள் மேல் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இல்லை என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைங்க வாழ்க்கையில தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை இறங்கி வருவதாக. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்கள் வராதபடி சத்துரு தடுத்து வைத்திருக்கிறானோ எல்லா தடைகளையும் இன்றைக்கு நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே படிப்பின் தடைகள் விலகுவதாக. எதிர்கால துணையை கொண்டு வர முடியாதபடிக்கு, இணைக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் மாறுவதாக. திருமண தடைகள் மாறுவதாக. ஆண்டவரே, அதிக வயது சென்றும் திருமணமாகாது இருக்கிற பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். 35 வயது 37 வயது என்று கூட திருமணமாகாத எத்தனையோ பிள்ளைகள் குடும்பங்களில் இருக்கிறார்களே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சரியான காலத்தில் திருமண வாழ்வு அமைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொழிலிலே ஒரு விருத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. உண்மையோடு கூட உத்தமத்தோடு தங்கள் வேலைகளையும் தொழிலையும் செய்ய பிள்ளைகளுக்கு ஏக இருதயத்தை, சுத்த இருதயத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. திருமணமாகி இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிணக்குகள், சண்டைகள், பிரிவினைகள், விவாகரத்துக்கு நேராய் நடந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருப்பப்படுவதாக. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்தில் இணைந்த இந்த பிள்ளைகள் உலகத்திலே பிரியவே கூடாது ஆண்டவரே. பிரியாதபடிக்கு அவர்கள் இணைந்து வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இளம் பிள்ளைகளை சரியாய் வளர்க்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க. குழந்தைகளை சரியான பாதையில் நடத்துவதற்குரிய எல்லா ஞானத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வியாதிகளுக்கு விலக்குங்க. சிறு பிள்ளைகளிலேயே எத்தனையோ குழந்தைகளுக்கு ஆண்டவரே கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ் இருக்குது, அக்யூட்டா வந்த பிரச்சனைகள் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நுரையீரல், இருதயம், குடல், ஆண்டவரே என்ற உள் அவயவங்களிலே, சிறுநீரகம் போன்ற உள் அவயவங்களில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மறைவதாக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகளை விலக்குகிற தேவன் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் சுகமாக்குவீராக. சுகமளிக்கிற கிறிஸ்துவுடைய வல்லமை இப்பொழுது கடந்து செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கிருபையினால் சுகமாகட்டும், விருட்ச கன்றுகளைப் போல வளரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. எல்லாரும் உங்க வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்குள் மூடி மறைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மூத்த குழந்தையின் மேல் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். 2வது பிள்ளையின் மேல் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். இயேசுவே, எங்கள் சந்ததி எல்லாவற்றின் மேல் ரத்தத்தை பூசுகிறோம். கிராண்ட் சில்ட்ரன் மேல உங்க ரத்தத்தை பூசுகிறோம். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்றாக மாறுவார்களாக, இணைவார்களாக, சேர்ந்து வாழ்வார்களாக.
பிள்ளைகளுக்கு முன்பதாக சாட்சி குறைவாய் வாழுகிற பெற்றோர்கள் மனம் திரும்புவார்களாக. சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாம் குடும்பத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் பெற்றோரை நல்ல முன்மாதிரிகளாய் பார்க்கும்படி, பெற்றோர்களாகிய எங்களை ஆண்டவரை முன்மாதிரிகளாய் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. எங்கள் குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னிங்க தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய சிரசில் இறங்கட்டும். எந்த பெற்றோரெல்லாம் இன்றைக்கு பாரத்தோடு தங்கள் பிள்ளைகளுக்காய் சில காரியங்கள் வெளியே சொல்ல முடியாத அந்தரங்க காரியங்களுக்காய் ஜெபிக்கிறார்களே, அவைகள் எல்லாவற்றுக்கும் கூட நீங்க பதில் தந்து நடத்த போறதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்த வாரத்தில் நான் ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறோம். உங்கள் பிள்ளைகளின் பெயர்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஒரு முறையாவது அந்த பிள்ளையின் பெயர் பரலோக தேவனுக்கு முன்பதாக சொல்லப்படும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் அந்த குழந்தையை நினைப்பார். நீங்கள் இந்த ஜெபத்தை உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் அறிமுகமானவர்களுக்கு, பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இருக்கிற பெற்றோருக்கு தயவு செய்து அறிமுகப்படுத்துங்கள். இது நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, முழு உலகத்திலும் உள்ள அடுத்த தலைமுறைக்காய் நாம் ஜெபிக்கிற ஜெபம். ஆகவே அடுத்த வாரத்திலும் ஜெபத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிற நமக்கு தேவன் நம்பிக்கையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது இல்லை. எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் போதித்து 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 சோர்ந்து போய்விட்டீர்கள். நீங்கள் சொல்லி 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 சோர்ந்து விட்டீர்கள். ஜெபிக்கிறோமே, இனிமேல் கர்த்தரே உங்கள் பிள்ளைகளை போதித்து நடத்துவாராம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கூடவே நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வசனத்தின் மேல் கை வைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? தேவனே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் ஆண்டவரே. எங்கள் தலைமுறையெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படுகிற தலைமுறையாய் மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகள் கூட நான் கர்த்தரின் சத்தத்தை கேட்டேன் என்று சாமுவேலை போல சொல்லத்தக்க நாட்கள் வரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகாது என்று சொன்ன உங்க வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளை குறித்த எந்த பயம், திகில் பெற்றோருக்கு இருந்தாலும் இன்றைக்கு அவைகள் எல்லாம் விலகுகிறதற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்திற்காய் நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியம் இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தை அழுத்தி கொண்டு உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரே ஒரு நிமிஷம் கரங்களை வைத்துக் கொள்வீர்களா? ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபத்தில் கலந்திருக்கிற பெற்றோருடைய அந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை, பிள்ளைகளை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ அவர்கள் எதை குறித்து பாரத்தோடு இருக்கிறார்களோ அந்த ஒரு பிரச்சனைக்காய் இன்றைக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வலதுகரம் அவர்களுக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு முடிவை கொடுங்கப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி நிச்சயமான முடிவை நீர் கொடுத்து அவர்கள் நம்பிக்கையை ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு, ராஜா இயேசு எல்லாவற்றையும் கேட்டு பதில் கொடுத்ததற்காய் உங்களுக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களை நன்றியோடும் ஸ்தோத்திரத்தோடும் துதிகளோடும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே.
என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரே 1 மணி நேரம் கூடி ஜெபிக்க போகிறோம். மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். அடுத்த வாரம் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். அதுவரைக்கும் தேவ கிருபை உங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். அடுத்த தலைமுறையை நாம் ஆண்டவருக்காய் ஆதாயப்படுத்துவோம். ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.